இன்றைய தினம் சேலம் மாவட்டம் ஓமலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஊராட்சி ஒன்றியம் பேரூராட்சியில் கிட்டத்தட்ட 2000 பேர் பல்வேறு கட்சியிலிருந்து விலகி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த விழா ஒன்று. இரண்டாவது, நம்முடைய கட்சி மாவட்ட கட்சி அலுவலகத்தில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் பல்வேறு கட்சியிலிருந்து விலகி இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்துள்ளார்கள். அந்த விழா 2 இடத்திலும் எடுக்கப்பட்டுகின்றது. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல கட்சியிலிருந்து விலகி அதிமுக சேர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு விளையம் பயிர் முறையிலே தெரியுமாங்க, அந்த மாதிரி வருகின்ற சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்கு இதுவே ஒரு அறிகுறி. மீண்டும் இணையறதுக்கு நான் ரெடியா இருக்கேன், எடப்பாடி பழனிசாமியை நான் பல தடவை சொல்லிட்டு தம்பி, உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணுங்கிறதுக்காக அடிக்கடி இந்த கேள்வி கேட்டுட்டே இருக்கிறீங்கன்றது. இது அன்னைக்கு தினம் தான் கேட்டுட்டு இருக்காரு, இன்னைக்கே கேட்டார், 3-4 வருஷமா கேட்டு தான் இருக்காரு. அதாவது ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் ஏகமனதாக எடுக்கப்பட்ட முடிவு, திரு ஓபிஎஸ் அவர்கள் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டு விட்டார். நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அந்த கட்சியில் சேர்த்துவதற்கு எந்தவித வாய்ப்பும் இல்லை. எந்த புது கட்சியும் தொடங்குற எண்ணம் எனக்கு இல்லை. அது அவரை தான் கேட்கணும், நீங்கள் அவரை போய் கேளுங்க சார். இது அடிப்படை நல்லா புரிஞ்சுக்குது. பொதுக்குழு எடுக்கப்பட்ட முடிவு, ஒரு பொதுச்சாலை எடுக்கப்பட்ட முடிவு இல்லை. 2500க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒன்றாக கூடி சென்னையிலே அவர்கள் இந்த இயக்கத்திற்கு துரோகம் விளைத்த காரணத்தினால் அந்த சென்னையில் கூட்டப்பட்ட அந்த பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட